வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. நம்ம சேனலில் ஏற்கனவே ப்ரான் சேமியா, முட்டை சேமியாலாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான வெஜிடபிள் சேமியா பிரியாணி எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு சின்ன பேக் 200 கிராம் அளவுக்கு ரோஸ்டட் சேமியா எடுத்திருக்கேன். இது 3லேருந்து 4 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இப்போ பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமானதும் இப்போ 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வர வரைக்கும் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இந்த மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 200 கிராம் சேமியாவுக்கு ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீன்ஸ், பட்டாணிலாம் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரோஸ்டட் சேமியாவை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ரோஸ்டட் சேமியா தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் சேமியா குழஞ்சி போகாமல் வரும். நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டாலும் அது குழஞ்சி போகாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு, பட் இன்னும் நல்லா ட்ரை ஆகணும். இப்போ திரும்ப ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது சிம்மில் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே நான் விட்டுட்டேன். இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ ரொம்ப சுவையான வெஜ் சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். சமைச்ச உடனே சாப்பிட்றதை விட கொஞ்சம் நேரம் நல்லா தம்மில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் கிட்ஸ் டிஃபன் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீக்கெண்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் கூட செய்யலாம். ஈவினிங் டைமில் யாராச்சும் கெஸ்ட் வந்தால் கூட உடனே இதை நம்ம செஞ்சு அசத்திடலாம். இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஜமாவே பிரியாணி மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.